இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் சிந்தித்து செயல்படக்கூடிய அறிவை, ஆற்றலை கொடுத்திருக்கின்றார். நமக்கு இருக்கின்ற அறிவில்தான் மனம் பக்குவப்படும். அப்போதுதான் மனதிலே பக்தி தழைக்கும், பக்குவப்பட்ட மனிதநேயம் பூக்கும். அத்தகைய அறிவு புதையலை அடைவதற்கு மிகச்சிறந்த வழி நேரத்தை சரியாக பயன்படுத்துவதாகும். மைக்ரோ வினாடியை கூட வீணடிக்காத மாமனிதர்கள்தான் மாமேதைகளாய் மங்கா புகழ் பெறுகிறார்கள். இன்றைய இளைஞர்களின் மன உலகம் சக்தியால் நிறைந்தது. அச்சக்தி கூட்டு சக்தியினால் பல மடங்கு வலிமையை வெளிப்படுத்தும் என்பதை அறிந்தும் கண்களை முதுகில் வைத்துக்கொண்டு அறியாதவர்களைப் போல இருக்கின்றார்கள். இதனால் போலி நம்பிக்கைகள் தங்கள் சக்தியை உறிஞ்சி எடுத்துக்கொள்ள இவர்கள் தங்களையே ஒப்புவித்து விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நிலையினை இளைஞர்கள் உணர்ந்து கொண்டு அதிலிருந்து வெளியே வர வேண்டும். இதற்கான உந்துதலை நாம் ஒவ்வொருவரும் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம். இளைஞர்கள் தங்களது சக்தியை உணர்ந்து விழித்துக் கொள்வது சிறப்பானது. தங்களின் சக்தி கடிகாரம் துடிப்புடன் இயங்கும் போதே மூளையை நிரப்பிக் கொள்ள வேண்டும். சிந்தனை சிறகடித்து உயர வானில் பறந்திடுதல் வேண்டும். அறிவு புதையலை தேடி தேடி அடைந்திடுதல் வேண்டும். இன்று அறிவாயுதம் செயல்படாமல் போனதால் தான் அணு ஆயுத போர்கள் இன்னும் உலகை அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றன. அறிவாயுதத்தை மட்டுமே ஏந்தினால் அழிவொன்றுமில்லை. அகிலம் பிழைக்கும், அறிவுலகம் தழைக்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம். அறிவாயுதத்தை பயன்படுத்தியதாலேயே தொழில்நுட்பங்கள் கிடுகிடுவென வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இத்தகைய சூழலில் புதியவற்றை எதிர்த்து நிற்கின்ற கூட்டமாக இல்லாமல் அதன் நிலைகளை பகுத்துணர்ந்து பார்த்து அல்லவை நீக்கி நல்லவை ஏற்கும் நல்ல மனம் கொண்டவர்களாக இருப்போம். அல்லவை நீக்கி நல்லவை ஏற்க தெளிந்த அறிவு வேண்டும். அகத்திலே அன்பை தேக்கி பண்பாலே சிறந்தோங்குவோர் எப்போதும் விழிப்புடன் இருப்பர் என்பதையும் உணர்ந்து கொண்டு வாழ நம்மை பக்குவப்படுத்துவோம். ஆதிசங்கரர் ஒரு முறை விழித்திருப்பவர் யார் என்று கேட்டு அதற்கு அறிவுடையோரே என்ற பதிலையும் பகர்கின்றார். ஆம், விழித்திருப்பவனே எதையும் எதிர்கொள்ள தயாராயிருப்பான். கோபம், எரிச்சல், இரக்கம், பரிவு என்ற உணர்ச்சி குவியல்களை புத்திசாலித்தனமாக கையாளத் தெரிந்தவனாகவும் இருப்பான். அவன் சிறகு விரித்தால் போதும், பரந்த வானும் அவனுக்கு சொந்தமாகும். விரிந்த தேசங்கள் அவன் நேசத்தின் உறைவிடமாகும். நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு என படிப்பின் மேன்மையை பற்றி திருக்குறள் எடுத்துரைக்கின்றது. பழக பழக இனிக்கும் நட்பு போல படிக்க படிக்க பண்பாளராகிறோம். எனவே நிறைய நேரம் ஒதுக்கி படிப்போம், நெடிய தூரம் நடப்போம், அறிவை உள்வாங்குவோம். அறிவை உள்வாங்கச் செய்யும் நண்பனாய் நூல்களை தேர்ந்தெடுப்போம். படிப்பதோடு நின்று விடாமல் பயனுற வாழ்வோம். வாசிப்பை நேசிப்போம். நல்ல நூல்கள் நம்மை பேச்சாளராக, எழுத்தாளராக, பெரிய மனிதர்களாக உயர்த்தும் என்பதை உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமது அறிவை வளர்த்து கொள்ள முயற்சி செய்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் அலைபேசிக்கு அடிமையாயிருந்து உங்கள் நேரத்தை விரயமாக்கினீர்களா? நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல, உன் வாழ்க்கை. இன்று நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பொறுப்புடன் செய்தீர்களா? கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. இன்று நீங்கள் மூட நம்பிக்கையை பின்பற்றி நடந்தீர்களா? கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும்
மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். இன்று நீங்கள் கடவுளின் குரலுக்கு செவிமடுத்தீர்களா? மனிதர் அப்பத்தால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். இறைவா இன்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னை காத்தருள்வே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம்
எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்தப் பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் அக்களிக்கிறது. என் உடலும் உம் பாதுகாப்பில் இளைப்பாரும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். உம் அன்பன் நான் படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா, இன்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. பதிலுரை பாடல் எரேமியா அதிகாரம் 31, இறைவார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது:
விதைப்பவர் உவமையின் பொருளை கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ளாதோர் ஆவர். அவர்களது உள்ளத்தில் விதைத்ததை தீயோன் கைப்பற்றிச் செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோர் ஆவர். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் வார்த்தையை கேட்போராயிருந்தும் உலகக் கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கிவிடுவதால் அவர்கள் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வோர் ஆவர். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் ஆண்டவரின் வார்த்தைகளை தியானித்து அதனை வாழ்வாக்கவும் அவரின் உண்மையான பிள்ளைகளாக வாழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூலை 24 புனித ஷார்பெல் மாக்லூ. லெபனான் நாட்டிலுள்ள பெக்கா காஃப்ரா பகுதியில் வாழ்ந்த ஆண்டன் சரியார் மாக்லூ பிரிஜிட்டா பெற்றோருக்கு கிபி 1828 ஆண்டு மே மாதம் 8ஆம் நாள் பிறந்தார் ஷார்பெல் மாக்லூ. கிபி 1831 ஆண்டு தன் தந்தையினை இழந்த மாக்லூ தாயாரால் இறை பக்தியோடும் ஒழுக்கத்தோடும் வளர்க்கப்பட்டார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய மாக்லூ மாரனைட் துறவற மடத்திலும் புனித மாரோன் துறவற மடத்திலும் பயிற்சி பெற்று கிபி 1859 ஆண்டு ஜூலை 23ஆம் நாள் துறவியாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். துறவியாக அருட்பொழிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 23 ஆண்டுகள் ஆண்டவரை தியானித்து தனிமையில் வாழ்ந்த அருட்துறவி ஷார்பெல் மாக்லூ பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு கிபி 1898 ஆண்டு டிசம்பர் 24ஆம் நாள் விண்ணகம் சென்றார். அருட்துறவி ஷார்பெல் கல்லறையில் பிரகாசமான ஒளி தெரிய இதனை கண்ட மக்கள் அவரது கல்லறையில் ஜெபித்து பல்வேறு வரங்களை பெற்றுக் கொண்டனர். அருட்துறவி ஷார்பெல் கல்லறையில் புதுமைகள் நிகழ்ந்ததால் 1950 மற்றும் 1952 ஆண்டுகளில் இவரது கல்லறை திறக்கப்பட இவரின் உடல் எந்தவித மாற்றமும் இன்றி அழியாமல் அப்படியே இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அருட்துறவி ஷார்பெல் மாக்லூ அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டது முதல் 4 முறை திறந்து பார்க்கப்பட்டதாகவும் அவரது திருவுடல் அழியாமல் இருந்ததாகவும் சான்றுகள் கூறுகின்றன. அருட்துறவி ஷார்பெல் கல்லறையில் நிகழுகின்ற புதுமைகளை ஏற்றுக்கொண்ட திருத்தந்தை 6ஆம் பவுல் 1977 ஆண்டு அக்டோபர் 9ஆம் நாள் அருட்துறவி ஷார்பெல் மாக்லூப்பினை புனிதராக உயர்த்தினார். புனித ஷார்பெல் மாக்லூ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பக்கவாத நோயினால் துன்புறுகின்ற சகோதர சகோதரிகளின் நோய் நீங்கவும் அவர்களை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் மற்றவர்களிடம் கடுமையான வார்த்தைகளை பேசாதிருப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அற்புதமான நாளை நாம்
நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த நாளை கடவுள் நமக்கு புதுமையாக கொடுத்திருக்கிறார். பலவிதமான ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமே. கடவுளை நாம் போற்றி புகழ்வோமா? அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நேரத்தில் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நேரத்தில் சிறப்பாக நம் குடும்பங்களுக்கு ஆட்சேபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, திருக்குடும்பமாய் நீர் வாழ்ந்தீரே. மூவொரு கடவுளாகிய நீர் ஒரே குடும்பமாய் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீரே ஐயா. ஆம் ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் உமது பிரசன்னமாய் இருக்கிறது. இந்த குடும்பங்கள் அத்தனையும் உமது அன்பை வெளிப்படுத்துவதற்காக நீரே எங்களுக்கு கொடுத்த கொடையாய் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் தியாகத்தின் மறு உருவாக இருக்க வேண்டும் என்று நீரே ஆசைப்பட்டு, ஆம் இயேசுவே, எங்களது குடும்பங்களிலே பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை விட்டு கொடுத்து தியாகம் செய்து அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதங்களை நீர் எங்களது குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த நேரத்திலே நீர் அபரிவிதமாய் ஆசீர்வாதங்களை அள்ளித்தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, குடும்பங்கள் அத்தனைகளுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நீங்கள் பரிந்து பேசும்படியாக உம்மை கெஞ்சி கேட்கிறோம் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மீட்பரின் மாண்புயரன்மையே, விண்ணகம் செல்ல திறந்த வாயிலே, தன் கடல் மீதொழிர் விண்மீன் நீரை, வீழ்ச்சி நின்றெழ முயன்றிடும் மக்களை ஆட்சி செய்து அவர் குதவிடுவே. இயற்கை வியப்பு